வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போது பார்க்கக்கூடிய ஃபார்முலா வச்சு நம்ம ஆல் போர்டு ஏபிபிசிஏசி 3 நம்பர்லாம் ஃபுல் வின்னிங் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய நல்ல ஒரு மெத்தேடு தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம இப்போது ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸ் எல்லாம் எப்படி வின்னிங் எடுக்கிறதுங்கிறதே நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அதே மாதிரி முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு ஒரு 3 மெத்தேடை வச்சு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம இப்போது பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. அதாவது கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு. இதிலேருந்து கேரளா லாட்ரிக்கு ஆல் போர்டு நம்பர்ஸ் வின்னிங் நம்பர்ஸ் வரும். இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பருங்கிறது நமக்கு பி போர்டில் வந்திருக்கு. ஆல் போர்டு எடுத்த நம்பர்கள் அனைத்து நம்பர்களுமே 2 எடுத்திருப்பீங்க. பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து 2 நாள் தொடர்ந்து 4 நாள் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இந்த 1:30 மணி ரிசல்ட்லேயும் 10:30 மணி ரிசல்ட்டில் இருந்தும் 2 நம்பர் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைங்க. இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸும் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே நமக்கு பி போர்டில் 2ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் 0ங்கிறதும் பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா 10:30 மணி ரிசல்ட்லேருந்து நமக்கு பி போர்டு 2 வந்திருக்கு. 1:30 மணிக்கு வந்த ரிசல்ட்லேருந்து ஏ போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம கொடுத்த கெஸ்டிங்லாம் உங்களுக்கே தெரியும். 5, 7ங்கிற மாதிரி நம்ம ஃபைனல் கெஸ்டிங்காக கொடுத்துருந்தோம். 7ங்கிறத ஸ்ட்ராங் மணியே சொல்லியிருந்தேன். சி போர்டு 7ங்கிறது நம்ம சி போர்டு வின்னிங் கொடுத்துருந்தோம். ஆக மொத்தத்தில் நம்ம கொடுத்த 7ஐயும் நீங்கள் இந்த மெத்தேடில் அடித்த நம்பரையும் மேட்ச் பண்ணி வச்சுருந்தா 0-27 ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி நீங்கள் ஃபுல் வின்னிங்கே எடுத்துருக்கலாம். பார்த்திங்கன்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம கொடுக்குற கெஸ்டிங்கையும் நீங்கள் எடுக்கக்கூடிய மெத்தேடையும் பயன்படுத்துங்க. தொடர்ந்து ரெகுலராக எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மெத்தேடுமே இந்த வெப்சைட்டில் கொடுக்குற ஆல் போர்டு நம்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா தொடர்ந்து வின்னிங் வந்துடும். அதாவது இப்போது 30 நாள் நமக்கு ரிசல்ட் வருது. இந்த 30 நாளில் பார்த்திங்கன்னா 25 நாள் இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸ் பாஸ் ஆகிரும். அதில் 10 நாள் நமக்கு 2 நம்பரே வந்துடும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம சொன்ன மெத்தேடு தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வருது. தொடர்ந்து ரெகுலராக வின்னிங் கிடைக்கக்கூடிய மெத்தேடு மட்டுமே தான் நான் ரெகுலராக கொடுத்துருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே நம்ம கொடுக்குற மெத்தேடெல்லாம் பயன்படுத்துங்க. 100% நீங்கள் வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி மிஸ்ஸின் நம்பர்ஸ் 2:30 மணிக்கு இந்த வெப்சைட்லேயே வந்துடும். கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைடு. இந்த கெஸ்ஸிங்கும் பார்த்துக்கலாம். 2:30 மணிக்கு நம்ம மிஸ்ஸின் நம்பர்ஸும் இந்த வெப்சைடுக்குள்ளே வந்துடும். பார்த்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு கரெக்டாக 3:08க்கு ரிசல்ட்டும் இந்த வெப்சைட்லேயே ஷோவாயிரும். ரிசல்ட்டையும் இங்கே நம்ம பார்த்துக்க முடியும். பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். 80 98 88 35 10 இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் அனுப்பிக்கிறேன். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி ரெகுலராக நல்ல ஒரு வருமானம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் போர்டு நம்பர்ஸு ஏபிபிசிஏசி 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் நம்பர்ஸ் பாட்ஸ் நம்பர்ஸ் அதிகமான நம்பர்ஸ்லாம் நம்ம கொடுக்குறது கிடையாது. கம்மியான நம்பர்ஸாக தான் கொடுக்குறோம். 100% ஆல் போர்டெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் தொடர்ந்து வின்னிங் வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இந்த ட்ராவுக்கு ஆல் போர்டு நம்பர்ஸ் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 1ஆம் தேதி 7வது மாதம் 2024 10
திங்கக்கிழமை நடைபெறுது வின் கம்பெனி. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனிக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அதாவது ஆல் போர்டு நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பராக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கையில் வந்து கூட்டல் மெத்தேடில் நான் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 5, 8. 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 5ஐயும் 8ஐயும் நம்ம ஆல் போர்டு நம்பர்ஸாக எடுத்துக்கலாம். அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு கண்டிப்பாக இந்த 5ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் இந்த மெத்தேடு படி நமக்கு கிடைக்கிது. இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர்லேருந்து 2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 100% இருக்குது. அதே மாதிரி நம்ம பவர் எண்கள்லாம் பார்த்துருக்கோம், உங்களுக்கே தெரியும். 0க்கு 5, 2க்கும் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 8 வந்து 2க்கு 8, 7க்கு ஒரு நம்பர் மேலே போய் 8 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 8ஆம் நம்பரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. திங்கக்கிழமை நடக்கக்கூடிய வின் கம்பெனிக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு பார்க்கையில் இந்த மெத்தேடில் நமக்கு 5, 8ங்கிறது ஆல் போர்டு கிடைக்கிது. சரிங்களா? அப்புறம் இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பரையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். 5ஐயும் 0ஐயும் கூட்டினா நமக்கு 5ன்னு தான் கிடைக்கும். அப்போது நமக்கு 5ங்கிறது இந்த மெத்தேடில் ஆல் போர்டு கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த மெத்தேட்லேயும் 5ங்கிறது ஆல் போர்டு கிடச்சிருக்கு. சிங்கிள் ஸ்டார்ட்டில் எடுக்கிற நம்பர்கள் கூட 5ஆம் நம்பருங்கிறத ஆல் போர்டு எடுத்துக்கலாம். 100% வர்றதுக்கு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. இப்போது நம்ம பெருக்கல் மெத்தேடில் என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் குரூப்பில் ஆட் பண்ணி விடுறேன். ரெகுலராக கெஸ்ஸிங் எடுத்து நல்ல ஒரு வின்னிங் எடுக்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை வச்சு. நம்ம பெருக்கல் மெத்தேடில் பார்த்திங்கன்னா 097 பெருக்கல் 97ன்னு நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தோம், உங்களுக்கே தெரியும். இந்த ஃபார்முலாவில் நமக்கு 6, 1, 9ன்னு கிடச்சிருக்கு. 6, 1, 9ன்னு இந்த ஃபார்முலாவில் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு வந்து உங்களுக்கே தெரியும். நேற்று வந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம பார்க்கையில் வந்து எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 440 பெருக்கல் 97ன்னு போகிறோம். இதில் வந்து 680ன்னு கிடச்சிச்சு. இதிலருந்து உங்களுடைய கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா 0ங்கிறது நமக்கு பாஸ் ஆயிடுச்சு, ஏ போர்டில் வந்திருக்கு. இதே மெத்தேடில் நமக்கு 619ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு அந்த சி போர்டில் கிடைக்கிது பார்த்திங்களா 9, அது வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக ஒரு போர்டில் இருக்குங்க. அதாவது இதை எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நல்லா கவனிங்க. ஆல் போர்டு வந்து இந்த மெத்தேடில் சரிங்களா 9ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. ஏன்னா ஆப்போசிட் நம்பர் எல்லாத்துலேயும் வந்து ஒரே நம்பர் தான் கிடைக்கிது. 100% 9ங்கிறது. இதுவும் வந்து நமக்கு ஒரு 4 மெத்தேடில் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்த ஃபார்முலாவிலையும் கிடச்சிருக்கு. 0க்கு 9, 2க்கு 9, 7க்கு 9. இந்த 3 நம்பருக்குமே 9ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு போர்டு கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி 5, 59, 95ங்கிறத நீங்கள் ஏபிபிசி யோசு கூட ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பெருக்கல் 99 மெத்தேட்லேயும் என்ன கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு பெருக்கல் 99 போடையில் 673ன்னு கிடச்சிருக்கு. இந்த கணக்கில் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகிருக்குதான்னு பாருங்கள். மேட்ச் ஆகிருந்தால் எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து எடுக்கிறோம். அதே மாதிரி 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவை பொறுத்த வரைக்கும் வந்து. சரிங்களா? நான் வந்து என்னையுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் இந்த மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நான் பார்க்கையிலையும் வந்து நமக்கு கிடச்சிருக்க ஆல் போர்டு நம்பர் வந்து 100% 5ம் 9ம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு.
5ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் இல்லாமல் ஆட்டம் கிடையாது. 100% சொல்லுறேன். கண்டிப்பாக இந்த 2 நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக நமக்கு கிடச்சிருக்கு. டபுள்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா 5 9 வச்சு கூட மேட்ச் பண்ணி வைங்க. அதே மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், கம்மியான நம்பர்ஸாக தான் நம்ம ஃபுல்லாகவே கெஸ்ஸிங்காக கொடுத்து இருக்கோம். நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக என்னையோடைய கெஸ்ஸிங்கில் நான் கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் ஒரு 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? 905 1 1 299 டபுள்ஸ் வந்துச்சுன்னா. சரிங்களா? 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு 919. சரிங்களா? இந்த நம்பர்ஸ் உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இதை விட்டால் உங்களுக்கு 2 1 1ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு 4 நம்பர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்பர்ஸாக டபுள்ஸ் எதிர்பார்க்குற நம்பர்கள் 211 919 299 905 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு என்னுடைய கெஸ்ஸிங்கை நான் மேட்ச் பண்ணி பார்க்கையில் இந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நல்ல ஒரு மெத்தேடாக பார்த்துருக்கோம். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்குது. இது வரைக்கும் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.